பட்டது என்னவென்றால் பார்த்தா புக்கீஸுக்கு சாப்பிட போகலான்னு சொல்லி ஏமாற்றி லிட்டில் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. நான் லிட்டில் இந்தியாவே வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தேன். அதனால லிட்டில் இந்தியா கொண்டு வந்து ராயல் ஸ்பைசி போகிறோம். ராயல் ஸ்பைசி தானே போகிறோம்? ஆமாம், ராயல் ஸ்பைசி தான். ராயல் ஸ்பைசி போகிறோம். நடந்து போனால் மறுபடியும் பசிக்கும், திரும்ப சாப்பிட்ணும். இங்கே பாய் வரைக்கும் படுத்துருவோமா? நிறையா மிஸ் பண்ணுறது டீ தான். நம்ம ஊரில் டெய்லி ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீ குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு திரும்ப இங்கே வந்து ரொம்ப மிஸ் பண்ணதான டீயை மட்டும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, அது ஏன் எல்லாரும் டேட்டு போடும் போது மட்டும் ஏன் அம்மா பேரை போடாம லவர் பேரை போட்டு போடுறீங்க? ஏன் இந்த கண்டனை தவிர்க்கணும்? இந்த கண்டனை இவர் தான் முக்கியமான ஆளு. ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை. என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்போம். அவர் என்ன பதில் சொல்றாரோ அதான் என் பதில். சொல்லி இந்த கண்டன்ல இவர் இருக்கணும். சொல்லுங்க, பேசுங்க. இன்னைக்கு யார் ட்ரீட்? அது எப்படி நான் இங்க வந்து உட்கார்ந்து பேசாருங்களா? அப்படியே பிளேட் என்கிட்ட தான் வந்து பசி டேட்டு கேட்டு என்கிட்ட மாதிரி யார் ட்ரீட்டுங்கிற என்கிட்ட மாதிரி. கொஸ்டின் வந்து நீங்க எடுத்து கொடுத்தீங்க. கொஸ்டின் எடுத்து கொடுத்து நாங்க ஃபில் பண்ணி விட்டோம். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். இல்ல சின்ன பிள்ளைல எல்லாம் வந்து தம்பி குச்சிலே ஆன்சர் பண்ணுப்பா, ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் எழுதி வைப்பாங்கல. இப்ப இருப்பேன் டீ குடிப்போமா? எங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு டீ. லேட்டா நாளைக்கு இல்ல டீ குடிக்கணும் போல இருக்கு. சரி, ஓகே. நான் அதானே உங்களுக்கு என்ன லெமனு? எனக்கு சர்பத். 2 சர்பத்து, 2 டீ, 1 லெமன் ஜூஸ். ஓகே. யாழ்கிட்ட வந்து தினேஷ்டா என்னடா குடிப்போம்? டீ குடிப்போம். டீ குடிப்போமே. ஏன்னா ஒரு நாளைக்கு 15 டீ குடிக்கிறவன் ஊர்ல. இங்க வந்து டீ குடிக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டு ஊர்ல இருக்க டீ இங்க எதிர்பார்க்க கூடாது. நானுமே ஊர்ல இருந்தேன்னா ஒரு நாளைக்கு 10 டீ தாராளமா 10 டீக்கு மேல குடிப்போம். ஏன்னா எங்க வீட்லயும் டீ கடை, அவங்க வீட்லயும் டீ கடை. அவனுக்கெல்லாம் காலை சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வடையும் டீயும் தான். காலையில் ஏஞ்சோன்னு ஒரு 4 வடையை எடுத்து டீ பல்லு விளக்குறானான்னு கூட தெரியாது. ஏஞ்சி கிளம்பி வந்துடுவான். சர்பத்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இருந்த ஒரு நிமிஷம் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஐஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவ்வளோ புளிப்பாகவும் இல்லாம அவ்வளோ இதாகவும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. எந்த மாதிரியா இருக்குன்னு எனக்கே தெரியல. நல்லா இருக்கு. இப்போ சட்டி பரோட்டாவில் வந்து உள்ளார என்னென்ன ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா, சிக்கன் கிரேவி, அப்புறம் எக்கு, அப்புறம் சிக்கனு, இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் டேஸ்ட் பார்க்கல. இன்னும் பிக் பாஸ் தோசை வரணும். பிக் பாஸ் தோசை வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொலப் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் உட்காந்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. ஐயா பசிக்குது ஐயா. இது பார்த்தீங்கன்னா காயின் பரோட்டாவும் வாங்கியிருக்கோம். காயின் பரோட்டா நெய் ரிங் பரோட்டா. முடியலடா சாமி, அவார்டு கொடுத்துருவோமா? சரி, என்னப்பா ஆரம்பிப்போமா? ரிங் பரோட்டானா பார்த்தீங்கன்னா ரவுண்டாக காயின் மாதிரி செஞ்சுட்டு உள்ளார சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஒரு ஆஃப் ஆயில் இருக்கு, கீழே ஒரு ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதான் ரிங் பரோட்டா. தெரியுது, நீங்க தனியா போகும்போது அங்க பாத்துட்டு தானே போனீங்க. தோசை வந்து பாத்துட்டு தானே அங்க போனீங்க. தோசையை விட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தை தோசை நல்லா இருக்கு வந்து ஒரு வாய் சாப்பிடுன்னு கூப்பிட்டியா? சரி சாப்பிடுறியா? இந்த நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடு. அவ்வளவுதானே, சாப்பிடு. இதுக்கு பேரு பிக் பாஸ் தோசைன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்கு.
ஒன்றும் இல்லை மக்களே, முட்டை தோசையில் வந்து கொஞ்சோண்டு கறி வச்சு தரேன். மட்டனோ சிக்கனோ கீமா மாதிரி பண்ணி அதை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு மேலே அப்படியே கேரட்டெல்லாம் அப்படியே சீசி மறைச்சி தர மாதிரி பூ போட்டு அப்படியே மதிய தலையம் போட்டுவிட்டு உள்ள சட்னி கிட்னி எல்லாத்தையும் சாப்பிட்ட ஒரு வாய் வச்சிருங்க. சாப்பிடு. ஆமாம், நல்லா இருக்கு. மேலே ரெண்டு ஆஃபாக கொடுத்துருந்தாங்க, ஒன்று சாப்பிட்டு நம்ம இதை பிரிச்சு விட்ருவோமா? கட்டு கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா சாப்பிட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 5 பேர் வந்தோம். 3 மெயின் டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3மே நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுவே சாப்பிட முடியல, நிறையா பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் சில பேருக்கு காரம் எடுக்காது, சில பேருக்கு காரம் எடுக்கும். உண்மையாக நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் கடை பேர் ஸ்பைசி தோசை. ஓகே தான், எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிடாமல் ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஏன்னா நிறையாவே இருக்குது. எதிர்பார்த்ததை விட 3 பேருக்கு தான் ஆர்டர் பண்ணோம் மெயின் டிஷ்ஷாக, அதுவே பேலன்ஸ் இருக்குது. அதனால அதுக்கு என்ன காரணம்னா இவங்க எல்லாரும் ஏற்கனவே முக்கு முக்கிட்டாங்க. மைக்கில் அப்புறம் ஏன் பேசுகிற? ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டு வந்ததுனால கூட அப்படி இருக்கலாம். நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. வந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வந்து தண்டோப் சைடில் வந்து நம்ம மசூதிக்கு ஆப்போசிட்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்பைசி தோசை கன்ஃபார்ம் வந்து ஒரு மஸ்ட் ட்ரையாக போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை.